வைத்தறிச்சல், என்ன பண்ணுறதுன்னு தெரில, அதனால்தான் முதல்வர் இப்படிலாம் பேசுகிறார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. முதல்வர் அப்படி என்ன பேசினார்? இப்போ முதல்வர் பற்றி யார் பேசினது? முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர் தான். இப்போ அவர்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஓப்பனாகவே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ ஓனரை விட லேபர் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறார். பாஜக தொண்டனாகவே மாறிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்ற லெவலுக்கு. பாஜக கட்சிக்கு போயிட்டார் அப்படின்ற லெவலுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு போல். இதை கேள்வியாக கேட்டவுடனே செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வருக்கு உறுத்த ஆரம்பிச்சிச்சு பொறாமை. என்னடா நம்ம மக்களை கூப்பிட்டு என்னென்னமோ பேசுகிறோம், மக்கள் நம்ம சொல்கிறத கேட்க மாட்றாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த 4 வருஷத்தில் என்ன பண்ணாருன்னே தெரியலையே, எல்லாரும் அவரை ஆதரிச்சிட்டு இருக்காங்களே, இப்போ அவங்க பெரிய கூட்டணி வேறு அமைச்சிட்டாங்களே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் வைத்தறிச்சலில் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்ற கருத்தை முன் வச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். அவருக்கு என்ன விரக்தி என்ன, முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துகிறோம், எத்தனை மாநாடு நடத்தினாலும், மகளிர் மாநாடு நடத்துகிறோம், இளைஞர் மாநாடு நடத்துகிறோம், எத்தனையோ மாநாடு நடத்துகிறோம், எத்தனையோ நலத்திட்டம் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிகிட்டு வந்து பேசுகிறோம். என்னப்பா மக்கள் நம்மளை ஏற்றுக்கிறவே மாட்டேனாங்க, எப்போ தான் ஏற்றுக்குருவாங்க? இந்த எடப்பாடி என்ன தான் இந்த காலத்தில் செஞ்சார் 4 ஆண்டு காலத்தில், இன்றைக்கி பெரிய கூட்டணியை வேறு வச்சுவிட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சலில் அவர் பேசுகிறார். அதுக்கடுத்துதான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காரு. இப்போல்லாம் மேடைக்கு மேடை 10 தோல்வி பழனிசாமி 10 தோல்வி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், முதல்வரே இப்படி தரம் இல்லாமல் பேசுகிறப்ப துணை முதல்வர்கிட்ட நம்ம என்னத்தை எதிர்பார்க்குறது? அரசியல் நாகரீகம் பக்கம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பேசணும், மேடையில் எப்படி பேசணும்னு யார்கிட்ட நம்ம எதிர்பார்க்கணுமோ அவங்கள்ட்ட எதிர்பார்க்கலாம். இவங்கள்ட்டலாம் எதிர்பார்க்க முடியுமா? அவங்க இருக்கிற பதவிக்கு அவங்க பேசுகிற தராதரம் நல்லா இருக்கா? இப்போல்லாம் பேசுகிறதா? கலைஞர் கருணாநிதிக்கிட்ட இருந்து கூட கற்றுக்கலையே, அவர் எவ்வளோ நாகரிகமாக பேசுவார், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கலாம்ல. இப்போ அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து நம்ம கட்சியை இல்லாத பாடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சுத்தமாக என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்ற தராதரமே இல்லாமல் பேசுகிறாங்கன்ற லெவலுக்கு பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். இன்னைக்கு உதயநிதி என்ன பேசி என்ன செய்ய, அவர் எல்லா பேருமே இன்றைக்கி திமுகவில் முதலமைச்சர்லேருந்து முதலமைச்சரே இப்படி தரந்தாழ்ந்து பேசுகிறார். அவருடைய மகன்கிட்ட அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியுமா? அதனால் அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியாது. யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அவங்கள்ட்ட தான் இருக்கணும். அதே இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த வாசனை தெரியுமாண்டு. அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க, மதிப்புக்கூடிய இடத்துல பதவியில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் துணை முதலமைச்சருக்கு இன்னும் அரசியல் பண்பு தெரியல, முதல் அரசியல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பாவும் மகனும் இன்றைக்கு முதலமைச்சரை தரந்தாழ்த்தி, அது வருங்கால முதலமைச்சரை தரந்தாழ்த்தி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் மக்கள் பார்த்துக்கணும், மக்கள் எல்லாம் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர், அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னென்னா, அதிமுகவில் இருக்கிற தொண்டர்கள் நிறைய பேர் தாவேக்காவுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் அதிமுகவை வாஷ் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் வேறு பேசியிருக்காரு போல். அதை கேள்வியாக கேட்டோன்னே செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் பேசலாம், அவர் எப்பேற்பட்ட குடும்பத்திலேருந்து வந்தவர், தேசத்துக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் தியாகம் பண்ண குடும்பத்திலேருந்து வந்தவர்ல. ஏங்க அது என்னங்க, அது ஏழை மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி வளர்ந்த குடும்பம் அது. அந்த குடும்பத்திலேருந்து இந்த மாதிரி ஆட்டம் போட்டுக்கிட்டு எங்களை பற்றி அவர் பேச வேண்டியதான், அதை நாங்கள் கேட்க வேண்டியதான், எல்லாம் காலத்தின் கட்டாயம் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். ஆதவர்ச்சனெலாம் பேச வேண்டியது தான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம், அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியது தான். ஏன்னா அப்படிப்பட்ட இது, ஏன்னா இந்த நாட்டில் ஏழை ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாதுன்னு இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்றைக்கி ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்றைக்கி குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்றைக்கி வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். நெக்ஸ்ட்டு திமுக எம்பி கனிமொழி அவர்கள் திமுக சார்பாக தேர்தல் அறிக்கை ரெடி பண்ணுறதுக்கு மதுரையில் மக்கள் கருத்துலாம் கேட்க போகிறாங்களாம். அதை கேட்குறாங்க செல்லூர் ராஜு அவர்கள்ட்ட, மதுரை வர போகிறாங்களாமே அப்படின்னு கேட்டால், என்னத்தை கேட்க போகிறாங்க?
முன்னாடி அவங்க சொன்னாங்கல்ல, டாஸ்மாக மூடிடுவோம், ஒரு சொட்டு சாராயம் கூட தமிழ்நாட்டில் இருக்காது, எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கிடுவோம் அப்படின்னு. செஞ்சாங்களா? வந்தால் நாங்கள் அதை கேட்போம்ல, எங்கள் ஆளுங்களை விட்டே கேட்க சொல்லுவோம், நீங்கள் சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு. இப்போ புதுசாக வந்து என்ன நீங்கள் சாதிச்சிட போகிறீங்க? மக்கள்கிட்ட கேட்டால் மக்கள் என்ன சொல்லுவாங்க? மக்களை கேட்க சொல்லணும். நம்ம டாஸ்மாக மூடுறேன்னு சொன்னீங்களே, ஏன் மூடலைன்னு கேட்க சொல்லணும் எல்லாரையும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள். நம்ம கனிமொழி வர வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போக வேண்டியதான். மக்கள் எங்கெங்க அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்கள் அண்ணன் ஆட்சி வந்தால் இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்கள். நாளைக்கு நாங்களே எங்கள் ஆளுகளே விட்டு போய் கேட்க சொல்ல போகிறோம்.